ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி சர்வீஸ் பவுண்ட்ரிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸு தென் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில் வந்து எப்படி ஒரு டேட்டாவை வந்து சேஃபாக வச்சுருக்கிறது, ஒரு டேட்டாவை ரெஸ்ட்டில் இருக்கப்போ எந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும், தென் மோஷனில் இருக்கப்போ எப்படி ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கணும், தென் வந்து அந்த க்ளவுடில் போகிறப்போ அதுக்கு செக்யூரிட்டி எப்படி கொடுக்கணும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ரலாக. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தட் இஸ் உங்கள் கையில் டேட்டா இருக்கிறப்போ அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி நீங்கள் கொடுப்பீங்க. தென் அந்த டேட்டாவை மோஷனில் மூவிங்கில் இருக்கிறப்போ அதுக்கு ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி கொடுப்பீங்க. தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இஸ் ஆன் லைவ், அந்த க்ளவுடில் இருக்கப்போ அதுக்கு ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி செக்யூரிட்டி க்ளவுட் செக்யூரிட்டி அலையன்சஸ், தே ஆர் த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ப்ரொவைடருக்கும் யூஸருக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் சம் செக்யூரிட்டி. தே ஆர் ப்ரொவைடிங், அவங்க ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணி, ஒரு டிவைஸ் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ரூல்ஸ் வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்தந்த லெவலுக்கு இந்தந்த டேட்டா போச்சுன்னா க்ளவுடில் இந்தந்த செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா க்ளவுட் செக்யூரிட்டி அலையன்சஸ், ரைட். அவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று நம்ம வீல்ஸு ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு. யார் எந்த யூசர் உள்ளே அலோவ் பண்ணலாம், ரைட், எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுக்குறாங்க, தென் அது வந்து யூசர் ஒண்டி மேனேஜ் பண்ணாது, அந்த யூசர் கூட ஒர்க் பண்ணுற ப்ராசஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறப்போ இல்லை அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறப்போ அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். தட் இஸ், இப்போ நான் லாகின் பண்ணணும்னு நினச்சா எனக்கு என்ன லெவல் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்கணும், தென் எனக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் எப்படி உள்ளே போகலாம், இதே மாதிரி யாராருக்கெல்லாம் என்னென்ன ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுக்கலாம், இதுதான் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். தே ஆர் மெயின்டைனிங் எ ரெக்கார்ட். ஒரு ரிப்போர்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ரெக்கார்ட் ரிப்போர்ட் எதுனாலும் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் எந்த யூஸருக்கு க்ளவுட் ஆக்சஸ் பண்ணலாம், அவருக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, என்ன ஆக்சஸ்க்கு இது கொடுக்குறாங்க, இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். செகண்ட் ஒன் இஸ் பார்த்தா டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன்னா மெயினாக ஒரு டேட்டா நம்ம கையில் இருக்கிற சேஃப், அந்த டேட்டா டிரான்சிட்டில் இருக்கப்போ மேபி டேட்டா லாஸஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா மானிட்டரிங், ப்ரொடெக்டிங் அண்ட் வெரிஃபைங் த செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா அட் ரெஸ்ட், இன் மோஷன் அண்ட் இன் த யூஸ் இன் த க்ளவுட் அண்ட் ஆன் ப்ரிமிசஸ். மானிட்டரிங், ப்ரொடெக்டிங் அண்ட் வெரிஃபைங் த செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா அட் ரெஸ்ட். தட் இஸ், உங்கள் டேட்டாவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த டேட்டாவை உங்கள் கையில் இருக்கிறப்போ என்ன செக்யூரிட்டி கொடுக்கணும், அதை மூவ் பண்ணுறப்போ மோஷனில் இருக்கப்போ என்ன செக்யூரிட்டி கொடுக்கணும், மூணாவது அதை க்ளவுடில் யூஸ் பண்ணுறப்போ என்ன செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதன் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா வெப் செக்யூரிட்டி. வெப் செக்யூரிட்டினா நீங்கள் இப்போ வெப்பில், வேர்ல்டு வைட் வெப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எல்லா வெப்சைட்ஸ்க்கும், வெப்சைட் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கும், அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே அந்த செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். இப்போது நீங்கள் HTTPSன்னு இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், செக்யூர்னு சொல்லுவாங்க. எஸ் இல்லாட்டினா அது செக்யூர் கிடையாது, எஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரோட்டோக்கால் வந்து செக்யூர்டு. இதே மாதிரி அதுக்கு அந்த ஒரு ப்ரோட்டோக்காலுக்கே அவங்க செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், நீங்கள் யூஸ் பண்ணுற வெப் ப்ரௌசர்ஸ், இது எல்லாத்துக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் அப்ளிகேஷன்ஸ், வெப் சர்வீசஸ், வெப் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் தேர்ட் ஒன், ரைட்டா. இது வந்து ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆஃபர்ட் எய்தர் ஆன் ப்ரிமிசஸ் த்ரூ சாஃப்ட்வேர் ஆர் அப்ளையன்சஸ்
installation or via the cloud by proxy or redirecting web traffic to the cloud provider. எல்லா வேலையும் செய்வாங்க. ரீடைரக்ஷன் பண்ணுறது, இல்லை அந்த வெப் சர்வீசஸ்க்கு தேவையான செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க, இல்லைனா ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணுவாங்க. உங்கள் கிளைண்ட் இருக்காங்கன்னா கிளைண்ட்டு மாதிரியே இன்னொரு ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சர்வர் இருக்குன்னா சர்வர் மாதிரியே ஒரு ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை ரீடைரக்ட் பண்ணதுக்கு, அந்த டேட்டாவை சேவ் பண்ணதுக்காக, இந்த டேட்டா லாஸஸை தடுக்கிறதுக்காக இவ்வளோ மெஷர்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது செகண்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன், ரைட்? சாரி, தேர்ட் ஒன் வெப் செக்யூரிட்டி தான் இப்போ நம்ம பார்த்தோம். சரியா? டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா வெப் செக்யூரிட்டி பார்த்தாச்சு. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் செக்யூரிட்டி. இமெயில் செக்யூரிட்டி, நம்ம இமெயில் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இமெயில் ஆக்சஸ் பண்ணுறப்போ அதுக்கு என்னென்ன செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் இமெயில் கூகுள் மெயிலை ஓப்பன் பண்ணோன்னு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி மெயில்ஸ் எல்லாமே வரும், சோஷியல் வரும், ப்ரொமோஷன்ஸ் வரும், எல்லாமே வரும். ஃபேஸ்புக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற அந்த சோஷியல் மீடியா டூல்ஸு ஆக்சஸ் பண்ணுற அந்த மெயில்ஸ்லாம் வரும். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம்னு ஒன்று வச்சுருப்பான். ஸ்பேமெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்க ஒரு மெயிலெலாம் வந்து அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. இதுவும் ரியல் டைமில் இமெயில் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதை என்ன செய்வாங்கன்னு பார்த்தா மெலிஷியஸ் அட்டாச்மெண்ட்லாம் வரதை அவாய்ட் பண்ணும். மெயினாக மெலிஷியஸ் அட்டாச்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மெயில் வந்து நீ அவங்களுக்கு அந்த ஃபில்டர் பண்ணி இல்லை அந்த நெட்வொர்க் மூலிமா வர்றப்போ தப்புன்னு அந்த கூகுள் சர்வர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா அது மெலிஷியஸ் கண்டென்ட் அட்டாச்மெண்ட்னு கொடுத்து ஸ்பாமில் உட்கார வச்சிடும், இல்லாட்டினா உள்ளே விடாது சம்டைமில். இந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறது தான் இமெயில் செக்யூரிட்டி. இதை பண்ணுறதுக்கு, இதை இன்னும் மெருகேற்றுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸிங் டிஜிட்டல் சிக்னேச்சர் எனேபிளிங் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நான் ரெப்புடேஷன். டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் நீங்கள் உங்கள் மெயிலில் அட்டாச் பண்ணுற இப்போ நிறைய இப்போலாம் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் நிறைய வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணுறப்போ உங்கள் லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் டோக்கன் ஒன்று வாங்கிக்குவீங்க. அந்த டோக்கனை போட்டுருவீங்க. டோக்கன் போட்டுட்டு அந்த இமெயில் அனுப்புகிறப்போ இந்த சிக்னேச்சர் நீங்கள் காட்டிட்டிங்கன்னா இதை கோடிங் பண்ணி அதில் வச்சிடும். உங்கள் சிக்னேச்சரே கூட, ஸோ அது அத்தன்டிகேட்டட் மெயிலாக போயிடும். இது ஒன்று. இல்லைனா டிஜிட்டல் சிக்னேச்சர் மெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல உங்கள் பேர், உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் போட்டிங்கன்னா யூசர் யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டான யூசர் தான் வந்திருக்காங்க, கரெக்டான மெயில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் செக்யூரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்ட்ரூஷன் மேனேஜ்மெண்ட்னா எல்லாரையும் உள்ள அலோவ் பண்ணாது. இன்ட்ரூஷன்னா எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ அத்தன்டிகேட்டட் யூசர் இருக்காங்க, அன்அத்தரைஸ்ட் யூசர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாரை உள்ளே அலோவ் பண்ணலாம், யாரை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. இன்ட்ரூஷன்னா ஹேக்கர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா டேட்டாவை திருடுறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இன்ட்ரூஷன்ஸு. அவங்களாம் உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள டிடெக்ட் பண்ணி அவங்கள அவாய்ட் பண்ணதுக்கு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸை, அன்யூஷுவல் ஈவெண்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உள்ளே அலோவ் பண்ணாது. ரைட்டா? இந்த செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸும் அது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்னா என்னென்னா, நீங்கள் என்னென்ன செக்யூரிட்டி கொடுக்குறீங்களோ, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்களோ இந்த க்ளவுடுக்கு, அது எல்லாத்துக்கும் வாட் டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இது வச்சுருப்பீங்க, ஆன்டிவைரஸ் வச்சுருப்பீங்க. அண்ட் ஆன்டிவைரஸ் கொடுக்குறப்போ அந்த ஆன்டிவைரஸ் வந்து டேட்டா பேஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா புது வைரஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்டேட் கொடுக்காத பழைய வைரஸ் சிக்னேச்சரே வச்சுருந்தீங்கன்னா புதுசாக ஒரு வைரஸ் வந்ததுன்னா ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிட்டோம் அந்த மிஷினை. ஆனால் நீங்கள் அப் டு டேட்டட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து அந்த ஆன்டிவைரஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதில் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி வந்து கரெக்டாக இருக்குதா, அதுக்கு ஏதாச்சும் அப்டேஷன் வேணுமா, வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, யாரெல்லாம் உள்ளே வராங்க, ஏதாச்சும் அன்ஆத்தரைஸ்டு ஈவெண்ட் நடக்குதா, சஸ்பீஷியஸ் ஈவெண்ட் நடக்குதா, இது எல்லாத்துக்கும் லாக் எடுக்கும். இது எல்லாத்துக்குமே லாக் எடுக்கும். லாக் எடுக்கிறப்போ வந்து யாரெல்லாம் வந்தாங்க, எப்போ வந்தாங்க, என்ன டைமில் வந்தாங்க, என்ன டைமில் வெளியே போகிறாங்க, இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன். ரைட்? என்கிரிப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்போது உங்கள் டேட்டா உங்கள் கையிலேருந்து வெளியே போகுதோ அப்போயே உங்கள் டேட்டா சேஃப் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்ஸ் உங்கள் கிரிட்டிக்கல் டேட்டாவோ சென்சிட்டிவ் டேட்டாவோ நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து க்ளவுடுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் ஹாவ் த என்கிரிப்ஷன் கான்செப்ட்.
என்கிரிப்ஷன் பண்ணி தான் உங்கள் டேட்டாவை அனுப்பணும். தட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் யுவர் பிளெயின் டெக்ஸ்ட் டு சைஃபர் டெக்ஸ்ட் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் அங்கே க்ளவுடில் ஸ்டோர் பண்ணணும். ஈவன் கீ மேனேஜ்மெண்ட் கூட பண்ணலாம். கீயை என்கிரிப்ட் பண்ணதுக்கு ஒரு கீயும் டீக்ரிப்ட் பண்ணதுக்கு ஒரு கீயும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேஃபராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் இல்லாத ஹேஷிங் யூஸ் பண்ணுவாங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி டிஜிட்டல் சிக்னேச்சர் நான் என்ன சொல்லியிருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேஷன்ஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் கீஸ்லாம் ஏதாச்சும் ரெனிவல் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட என்கிரிப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களோட டேட்டா வந்து சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஓவரால் நெட்வொர்க்குக்கு கம்ப்ளீட் நெட்வொர்க்குக்கு நீங்கள் நெட்வொர்க்கோட ரிசோர்ஸஸ் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களோ, இல்லை எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் உங்களோட ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறீங்களோ, எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ, இதுக்கு எல்லாத்துக்குமே யூ ஷுட் ப்ரொவைட் செக்யூரிட்டி. க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஷுட் ப்ரொவைட் செக்யூரிட்டி. இதுதான் செக்யூரிட்டி சர்வீஸ் பவுண்ட்ரிஸ். எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து போட்டிருப்பாங்க. சரியா?